கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து நாம் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவுள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் அவரை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உம் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் ஏராளமான அற்புதங்களை அவர் செய்தார். இன்றைக்கும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாம். ஒருவேளை ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்தது என்று சொல்லி அல்ல, அவர் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறபடினாலே சோதரம், ஜீவனுள்ள தேவன் அன்றைக்கு செய்த அதே அற்புதங்கள் அதே அதிசயங்களை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதரம் தேவன் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானது. அல்லேலூயா. ஆமாம். இந்த உலகத்தில் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் சில வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் யோவான் சொல்றாரு, அவர் செய்ததெல்லாம் எழுதினால் உலகத்தில் இருக்கிற புத்தகங்களை என்ன பண்ணாதான் கொள்ளாது. அவர் அத்தனை ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் அந்த நாட்களில் செய்தார் என்பது மாத்திரல்ல, இன்றைக்கும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் முதலாவது செய்த அற்புதம் என்ன அற்புதம்? கானாவூர் கல்யாணம். கல்யாணனாலே எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன் கல்யாணத்தில் ஒருவேளை பொண்ணு மாப்பிள்ளை இவங்க வாழ்த்த போகிறாங்களே இல்லையோ, என்ன கிடைக்கும்? ஆமாம், செலஸ்டி முதல்ல சொல்கிறா பாருங்க, பிரியாணி கிடைக்குமா? இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை கானாவூர் கல்யாணத்திலே கர்த்தர் செய்து தம்முடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இரண்டாவது செஞ்ச அற்புதம் என்ன சொல்லுங்க? ஆண்டவர் இரண்டாவது செஞ்ச அற்புதம் என்ன அற்புதம்? பையனை என்ன பண்ணாரா? ராஜாவின் வீட்டு மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த அதிகாரி அவன் இயேசு வந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்து
அவன் ஆண்டவரிடத்துக்கு வருகிறான். வந்து தன் குமாரன் மரண அவஸ்தையா இருக்கிறான், நீர் வந்து அவனை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்திலே சில காரியங்களை சொல்லுகிறார். அவனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டாலோடைய நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு கீழே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் என்ன செய்றான், பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மனிதனுக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, அவன் அந்த வார்த்தையை நம்பி போனான். 50ஆம் வசனம். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவன் என்ன பண்ணானா, நம்பி போனான். நீங்க அதுக்கு மேல நீங்க 49ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீ வர வேண்டும் என்றான். ஆண்டவரை துரிதப்படுத்துகிறான். அவன் ஆண்டவரிடத்துல வருகிறான். ஆண்டவரை தன் மகனை குணமாக்கும்படி அழைக்கின்றான். ஆண்டவர் அவனோடு கூட சில காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் இயேசு வர்றதுக்குள்ள என் பிள்ளை செத்துட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லி அவன் ஆண்டவர் என்ன செய்யறானா, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீ வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அவன் என்ன செய்யறான், துரிதப்படுத்துகிறான். ஆனா ஆண்டவர் அவனோடு கூட போகாம ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன் குமாரன் என்ன செய்யறான், பிழைத்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, அவன் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவன் அப்படியே நம்பி போகிறான். அவன் போகையில் வழியிலே அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் என்ன செய்றான், பிழைத்திருக்கிறான் என்றார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் போறான். போகிற வழியிலே அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து சொல்றாங்க, உன் பிள்ளை பிழைச்சிட்டான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சாக போகிற மரண தருவாயில் இருந்த அந்த மகனை இப்ப என்ன பண்ணிட்டான், பிழைத்து விட்டான். அந்த செய்தியை கேட்ட உடனே இப்போ இந்த ராஜாவின் வீட்டு மனுஷன் கேட்கிறான், அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் அவன் விசாரித்தான். அவன் கேட்கிறான், எப்போ குணமடைந்தான், அவன் குணமடைந்த நேரம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொல்றாங்க, நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டு நீங்கி போனது. கீழே வாசித்தீங்கன்னா, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 அப்பா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த அற்புதத்தின் மூலமாக நம் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, இவன் ராஜாவின் வீட்டை சார்ந்த மனிதன் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை வேத பண்டிதர்கள் சொல்லும்போது இவன் ஏரோதுவின் உறவினனாக இருக்கலாம் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ராஜாவின் வீட்டிலே இருக்கின்ற அந்த மிகப்பெரிய அதிகாரியாகிய இந்த மனிதன் தன்னுடைய உயர்ந்த அந்தஸ்திலே பல பட்டங்களை பெற்று மிகப்பெரிய செல்வந்தனாக பல அதிகாரங்களை அவன் பெற்றிருந்தாலும் அவன் இயேசுவை தேடி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கான அவன்
மிகப்பெரிய அதிகாரம் படைத்த மனிதன். ஒருவேளை அவன் என்ன பண்ணியிருக்கலாம், தான் வீட்டில் வேலை செய்கிற சிலரை கூப்பிட்டு நீங்க போய் இயேசுவை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவனோ அப்படி செய்யவில்லை. அவனாகவே யாரை பார்க்க வருகிறான்? இயேசுவை பார்க்க வருகிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலும் உலகத்திலும் கர்த்தர் அப்படி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ராஜாக்கள் உதிக்கிற உன் ஒளி நிறத்துக்கு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய காலங்களிலும் அப்படி நம்முடைய தேசத்தை ஆளுகிற ராஜாக்களை, நம்முடைய தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளை கர்த்தர் சந்தித்து தம்முடைய மந்தையிலே கர்த்தர்களை கொண்டு வந்து சேர்ப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மனிதன் ராஜாவின் வீட்டை சார்ந்த மிகப்பெரிய அதிகாரம் படைத்த மிகப்பெரிய செல்வந்தனாக மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருந்த போதும் அவன் இயேசுவினிடத்துக்கு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் வந்தான்? ஏன் வந்தான்? தன் குமாரன் மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறான். மிக ஜுரம். அந்த ஜுரம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, அவன் எத்தனையோ டாக்டர்ஸ் இடத்துல போயிருப்பான், எத்தனையோ மந்திரவாதிகள் இடத்துல போயிருப்பான். அவனுக்காக எவ்வளவோ வைத்தியங்களை அவன் ஒருவேளை செலவு செய்து எத்தனையோ விதத்தில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பான். ஆனால் ஒருவனாலும் அவனை குணமாக்க முடியாமல் போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவனுக்கு இருக்கிற பணத்தை வைத்து, அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து, அவன் நாட்டில் இருக்கிற டாக்டர்ஸ்கெல்லாம் வைத்து எத்தனையோ விதத்தில் அவனை குணமாக்கும்படி அவன் முயற்சித்திருக்கலாம். ஆனால் அவனோ குணமடையாமல் நாளுக்கு நாள் அந்த வியாதி அதிகரித்து அவன் சாக போகிறதான ஒரு மரண தருவாய்க்குள்ளாக அவனுடைய குமாரன் சென்று விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவன் என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருந்த போது, சரி இயேசுவினிடத்திலே நான் போவேனானால் இயேசு என் பிள்ளையை குணமாக்கி விடுவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு அவன் இயேசுவை தேடி வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எங்க இருந்து எங்க வந்தானா? யூதேயாவில் உள்ள கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அடுத்த 46 வாசிக்கும் போது, அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். எங்கிருந்து வரானா? கப்பர்நகூம் என்கிற அந்த ஊரிலிருந்து இப்போ அவன் கானா ஊருக்கு வருகிறான். ஏறக்குறைய இந்த கப்பர்நகமுக்கும் கானா ஊருக்கும் 25 கிலோமீட்டர். பாருங்க, இயேசுவை பார்ப்பதற்கு இவன் அந்த 25 கிலோமீட்டர் கடந்து ஆண்டவரிடத்துக்கு அவன் வருகின்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இவன் தன்னுடைய பணத்தினால், தன்னுடைய பலத்தினால், தன்னுடைய ஞானத்தினால், தன்னுடைய அறிவினால், தன்னுடைய அந்தஸ்தினால், தன்னுடைய பட்டத்தினால், தன்னுடைய பதவியினால் குணமாக்க முடியாத இந்த கொடிய வியாதியை என் இயேசு குணமாக்க வல்லவர் என்று சொல்லி அவன் விசுவாசித்து ஆண்டவரை தேடி வந்தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை அறிந்திருந்தோம், பல நேரங்களில் இயேசுவினிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம். ஒருவேளை சில நேரங்களில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், தேவைகள், போராட்டங்கள், நெருக்கங்களை மனிதன் சந்திக்கும் போது நான் எங்கே போகலாம்,
யார்கிட்ட போனால் இந்த சூழ்நிலை மாறும், யார்கிட்ட போனால் இந்த பிரச்சனை மாறும், யாரிடத்துல போனால் எனக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி ஒருவேளை சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட அவர்கள் பாருங்க தேவனை விசுவாசியாம தேவனுடைய வல்லமையின் மீது நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகிற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, என்னதான் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நான் எங்கே தான் போகிறதுனே எனக்கு தெரியல, எனக்கு ஒரு வழியுமே தெரியல, இந்த சூழ்நிலை எப்படி தான் மாறுனே எனக்கு தெரியலன்னு சொல்லி சிலர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது சோதரம் அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம், அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற, நம்முடைய தேவைகளை சந்திக்க, நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கொடுக்க, நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய, நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்க ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, இந்த மனிதன் ஒருவேளை மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவனாய் இருந்தும் அதை அவன் அறிந்திருந்தான். ஒருவேளை யாரால முடியாது, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், ஆனால் இயேசு மாத்திரம் என் பிரச்சனையை தீர்க்க வல்லவர், என் மகனை குணமாக்க வல்லவர், இந்த வியாதியின் மீது அவரால் மட்டும்தான் சுகத்தை தர முடியும் என்று சொல்லி அவன் நம்பி விசுவாசத்தோடு இயேசுவை தேடி வந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கூட ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். சில நேரங்களில் தேவனுடைய வல்லமையை நாம மட்டுப்படுத்தி விடுகிறோம் நம்முடைய அவிசுவாசத்தினாலே. ஆனால் நாம் எப்போதும் நமக்கு தெரியணும், என்னுடைய இந்த பிரச்சனையை என் இயேசு மாற்ற வல்லவர், என்னுடைய இந்த தேவையை என் இயேசு சந்திக்க வல்லவர், என்னுடைய இந்த சூழ்நிலையை என் இயேசு மாற்ற வல்லவர், என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து என் இயேசு எனக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் என்று சொல்லி பாருங்க, நாம் தேவனுடைய வல்லமையின் மீது எப்பொழுதும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் டாக்டர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை சிலருக்கு யார் மேலே கிடையாது, ஆண்டவருடைய வல்லமை மேலே கிடையாது. சிலர் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பை இதை விட்டு சில நேரத்தில் இங்கே போனால் சரியாயிடும், அங்கே போனால் சரியாயிடும், இவங்க என் பிரச்சனையை தீர்த்துருவாங்க, அவங்க என் பிரச்சனையை தீர்த்துருவாங்க, இங்கே போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், அங்கே போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக தேவனை நம்புவதற்கு மாறாக இன்னைக்கு அநேக மனிதர்களை அநேகவற்றை நம்பி தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நமக்கு நிச்சயமாகவே நமக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. பாருங்க, இவன் அந்த அளவு ஆண்டவர் அறிந்திருந்த ஒரு மனிதன் அல்ல. ஆனால் அவனுக்கு தெரியுது, என் தேவனிடத்துக்கு இயேசுவினிடத்துக்கு நான் போவேன், ஆனால் அவர் என் மகனை குணமாக்கி விடுவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு அவன் தேவனை தேடி வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடி வந்த யாரையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பினதே கிடையாது. ஆண்டவரை நம்பின யாரையுமே இயேசு ஒருபோதும் வெட்கப்படுவதற்கு விடுகிறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் நான் இயேசுவை தேடி வந்தேங்க, இயேசு என்னை கைவிட்டாருன்னு சொல்லி உலகத்தில் ஒருவனாலும் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் தேவனை நம்பி இருந்தேன், அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. அதனாலதான் ஃபாதர் பாடினார், தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா தினம் தினம் அற்புதம் செய்தீர். அற்புதம் செய்தீர் ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர்,
நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லுங்களாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை ஒருவராலும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை தேடி வருவீர்களானால் இயேசு உங்களுக்கு விடுதலையை, அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம பார்க்குறோம், இந்த மனிதன் ராஜாவின் வீட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் என்னுடைய அதிகாரத்தினால், என்னுடைய ஆஸ்தியினால், என்னுடைய இருக்கிற அந்தஸ்தினால் செய்ய முடியாததை இயேசு செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்பி அவன் இயேசுவை தேடி வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை எத்தனையோ தேவைகளோடு கூட இந்த நாட்களில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையில் அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தேவனால அதை செய்யக்கூடும், என் ஆண்டவர் இதை செய்ய வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். உலகத்தை படைச்ச ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்க இந்த சின்ன பிரச்சனையை மாற்றுவது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். சரி, அதுக்கு அடுத்தது நாம் பார்க்கிறோம், இந்த மனிதன் ஆண்டவரை தேடி வந்தான், அவன் விசுவாசத்தோடு கூட வந்தான். அதோட மாத்திரம் இல்ல, பாருங்க, அந்த நாட்கள்ல ரோம அதிகாரிகள் இயேசுவை ஆண்டவரே என்று அழைப்பது கூடாத காரியம். அதுவும் ராஜாவின் வீட்டை சார்ந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களாம், யாரையும் ஆண்டவரே என்று அழைக்க மாட்டார்கள். ஆனா இந்த மனிதனை நாம் பார்க்கிறோம், சோதரம், அவன் சொல்றான், அதாவது 49ஆம் வசனத்துல, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீ வரவேண்டும் என்றான். அல்லேலூயா. அந்த நாட்களில் யூதேயாவை ரோமர்கள் ஆட்சி செய்கிறார்கள், யூதர்களை ரோமர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அப்போ இவர்களை அடிமைகளைப் போல எண்ணுவார்கள். அதனால அந்த ராஜாவின் வீட்டை சார்ந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா, யாரையும் ஆண்டவரே என்று அழைக்க மாட்டார்கள். ஆனா இந்த மனுஷன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறான். நீதான் என்னுடைய ஆண்டவர், நீதான் எங்களை ஆளுகை செய்கிறவர், நீதான் ராஜாதி ராஜா, என்னுடைய அதிகாரத்தை விட உம்முடைய அதிகாரம் மேலானது என்று சொல்லி இவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினவனாக அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசுவை அழைக்கின்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியும், இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டா அற்புதம் தானாவே நடந்துரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்ம லைஃப் எல்லாம் அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இயேசுவினிடத்துக்கு வருவதற்கு முன்பாக, இல்லையா, நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வருவதற்கு முன்பாக நம்மளாம் இருந்த நிலைமை யோசித்து பார்த்தோன்னா ரொம்ப சோதரம். அதாவது நாம் துக்கப்படக்கூடிய விதத்திலே நாம் காணப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இவன் குமாரன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறது போல சிலருடைய குடும்பங்கள் இயேசு வருவதற்கு முன்பாக சாபங்களால், வியாதிகளால், பலவீனங்களால், வறுமையால்,
தரித்திரத்தால், இப்படி பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டு சோதரம் இந்த மனிதனுடைய குமாரன் காணப்பட்டதை போல சிலருடைய வாழ்க்கை காணப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இவன் சொல்றான், இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வாரும். அவன் சொல்றான், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்பாக ஆண்டவரே என் வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறான். ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் காணாவிட்டால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளைய குணமாக்குங்கன்றான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை மென்மையாக கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். பாருங்க, ஆனால் அவன் அதை பொறுமையோடு கூட ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஆண்டவரிடத்துல சொல்றான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி நீ என் வீட்டுக்கு வர வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் ராஜாவின் மனுஷனாய் இருந்தும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரா, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரசாங்கத்திலே மிகப்பெரிய பொறுப்பிலே இவன் இருந்தாலும், இவனுடைய கட்டளைகளுக்கு பல பேர் கீழ்ப்படிந்தாலும், இவன் இயேசுவிடத்திலே வந்து பணிவுடன் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமையுள்ளவர்கள் தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சிலருக்குள்ள சில விதமான பெருமை இருக்கும். ஆனால் ஆலயத்துக்கு வருவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, இயேசுவின் பிள்ளைய வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் என்ன இருக்கு அவங்க உள்ளத்துல, பெருமை. அதாவது சிலருக்கு பலவிதமான பெருமைகள் இல்லையா, படிப்பு பெருமை, பண பெருமை, ஜாதி பெருமை இல்லையா, அந்தஸ்து பெருமை, இப்படி நிறைய சொல்லலாம், அழகு பெருமை. ஸோ இப்படி நிறைய இருக்கு. ஸோ ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாம் வரும்போது நாம் நினைக்கணும், அவையெல்லாம் என் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் குப்பை. பவுல் சொல்றார் இல்லை, தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேரு ஆண்டவர் தந்த அந்த அழகை, அந்த பணத்தை, ஒருவேளை ஆண்டவர் கொடுத்திருக்கிற உயர்வை, மேன்மையை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற செல்வத்தை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற உத்தியோகத்தை தேவனுக்கு மேலாய் நேசித்து அவைகளை கனப்படுத்தி சில நேரங்களில் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாமல் போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தாம இருக்கிற வரைக்கும் தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய அதிசயங்களை, தேவனுடைய வல்லமையை உன் வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை தாழ்த்தணும். எப்போதும் தேவ சமூகத்தில் நம்ம நினைக்கணும், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. இந்த மனுஷன் பாருங்க, ராஜாவின் மனுஷன் இல்லை, மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மனிதன், மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மனிதன் இல்லையா. சோ ஆனா அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அவன் நினைச்சிருந்தா, நான் சொன்ன மாதிரி அவன் வீட்டு வேலைக்காரங்களை, சிலர் அரண்மனையில வேலை செய்யற அதிகாரிகளை கூப்பிட்டு, நீங்க போய் இயேசுவை என்ன பண்ணுங்க, என் வீட்டுக்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனா அவனே வருகிறான். வந்தது மாத்திரம் இல்ல, அவன் தேவன் அவனை கடிந்து கொண்ட போதும் அவன் கோபப்படாம, ஒருவேளை சோதரம் அவன் தேவனிடத்திலே ஏன் என்னை கடிந்து கொண்டீர் என்று சொல்லி அவன் வருத்தப்படாம, தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினவனாக அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், சோதரம் ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீங்க கூட ஆண்டவருக்கு முன்பாக உங்களை இன்னும் தாழ்த்துங்க. நீங்க எந்த அளவு தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவு தேவனால் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தபடிக்கு பிசாசு உங்க ஆசீர்வாதங்களை கெடுக்கிறதுக்காக சில நேரத்தில் உங்களுக்குள்ள என்ன வச்சிருவான், பெருமையை கொண்டு வந்து வச்சிருவான். சிலருக்குள்ள அந்த பெருமை என்கிற பேய் இருக்கும்.
என்னதான் பண்ணாலும் அந்த பெருமை என்கிற பிசாசு என்ன பண்ணாது, போவே போவாது. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அழைத்துக்குருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அந்த பெருமன்ற பேய்க்கு என்னவா இருப்பாங்க, அடிமையா இருப்பாங்க. என்ன மாதிரி பணக்காரன் யாரு, என்ன மாதிரி படித்தவன் யாரு, என்ன மாதிரி உயர்ந்த ஜாதி யார், என்ன மாதிரி உயர்ந்த மனிதன் யார், என் அழகை பாரு, என் அந்தஸ்தை பாரு, என் திறமை பாரு, என் ஞானத்தை பாருன்னு சொல்லி தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெருமை கொண்டு அதை சாத்தானுக்கு அடிமைகளாக இருக்கிறதை சில நேரங்களில் நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்மளாம் அடிக்கடி நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எனக்குள்ள ஆண்டவரே ஒருபோதும் எதை குறிச்சும் பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவரே அந்த பெருமை இல்லாதபடிக்கு நான் வாழ எனக்கு கிருபைதான்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்மளாம் ஜெபிக்கணும். நம்முடைய பிதாக்கள்லாம் பாருங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், விசுவாச வீரன், நீதிமான். ஆனால் அவரு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றாரு, தூளும் சாம்பலும் ஆகிய அடியேன் உம்மோடு பேச துணிந்தேன். அல்லேலூயா. வேதம் அவரை நீதிமான்னு சொல்லுது இல்லை, மிகப்பெரிய விசுவாச வீரன், கர்த்தருடைய சிநேகிதன். ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்க பார்வையில, ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் யாரு, தூளும் சாம்பலும் ஆகிய மனுஷன். தூள் சாம்பல் இல்லையா, இது எதுக்குமே யூஸ் ஆகாது. சொல்றான், நான் தூளும் சாம்பலும் ஆகிய மனிதன். அதனால உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், தேவனை உங்களை உயர்த்தணும்னா ஒருபோதும் உங்களுக்குள்ள பிசாசு எந்த விதமான பெருமையும் மேட்டிமையும் கொண்டு வந்து வைத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து விடுவதற்கு ஸ்தோத்திரம் அவன் தடை செய்து விடாதபடிக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நீங்க மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாடின பாட்டில் கூட பாடணும்ல, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. அல்லேலூயா. எதால பெற்றோம்? ஆமா, இந்த படிப்பு, இந்த அந்தஸ்து, இந்த உயர்வு, இந்த மேன்மை, இந்த கனம், இது எல்லாம் ஆண்டவருடைய தயவினால தான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்று இருக்கிறோம். ஸோ ஆகவே இந்த மனுஷன் பாருங்க, தேவனை தேடி வந்தான், தேவனை விசுவாசித்தான். அதோடு மாத்திரம் இல்லை, அவன் அங்கே தன்னை தேவனுக்கு முன்பாக அவன் மிகவும் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தம் இல்லையா? ஸோ தாழ்மை வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எப்போ உயர்த்துவாரா? எப்போ உயர்த்துவாரா? தாழ்மைப்படும் போது தான். ஆமாம். அதனால எல்லாம் என் ஆண்டவர் கொடுத்தது. என் ஆண்டவருக்கு முன்பாக இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே அல்ல என்பதை உணர்ந்து நாம் தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, இவன் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை வருந்தி அழைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், 50ஆம் வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி போனா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பி போனான். எதை நம்பி போனான்? இயேசுவின் வார்த்தையை அவன் நம்பி போனான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசப்பா அவன் ஆண்டவரை வீட்டுக்கு கூப்பிடுறான், நீங்க வாங்க ஆண்டவரே. அதுவும் இயேசுவை துரிதப்படுத்துறான், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, வாங்க. ஆனா ஏசப்பா இப்ப போகல. ஆனா அதுக்கு பதிலா ஆண்டவர் சொல்றாரு, உன் குமாரன் என்ன பண்ணிருக்கிறான், பிழைத்திருக்கிறான்பா, நீ போகலாம். நம்மளாண்ட ஆண்டவர் சொன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், ப்ளீஸ் ஆண்டவரே தயவு செஞ்சு வாங்க ஆண்டவரே, இல்லை இன்னும் கெஞ்சிருப்போம், அப்படிதானே செஞ்சிருப்போம். இல்லை இல்லை ஆண்டவரே, நீங்க வந்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் ஆண்டவரே, அப்படிலாம் சொல்லியிருப்போம். ஆனா இவன் பாருங்க, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே என்ன பண்ணிட்டான், பிடிச்சிட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால என் மகன் என்ன பண்ணிட்டான், குணமடைந்து விட்டான் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பி போனான். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 அப்பா. இல்லை, உலகத்தில்
நம்பக்கூடிய ஒருவர் உண்டுனா அது நம் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல நாம முழுவதுமாய் நம்பக்கூடிய ஒன்று உண்டானால் அது கர்த்தருடைய வேதம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போயிடும், ஆனா என் வார்த்தையின் ஒரு எழுத்தாகில என்ன பண்ணாதே, அழிந்து போகாது. பாருங்க, இவன் நம்மை போல ஆண்டவரை அறிந்திருந்த ஒரு மனிதன் அல்ல. ஆனா இயேசு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை அவன் முழுவதுமாய் நம்புகிறான். அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, நீ போடா, நீ போப்பா, உன் பிள்ளை என்ன பண்ணிட்டான், பிழைச்சிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பார்க்கல, தன் பிள்ளை அங்க வீட்டுல மரண அவஸ்தையில் இருக்கிறான். ஆனா இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவன் நம்பி, ஸ்தோத்திரம், அவன் தன் வீட்டுக்கு பிரயாணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவன் போகிற வழியில அவனுடைய அரண்மனையில வேலை செய்யற ஊழியக்காரங்க வந்து சொல்றாங்க, உன் குமாரன் என்ன பண்ணிருக்கிறான், பிழைத்து விட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே தன் வீட்டுக்கு வரும்படி இவ்வளவு நேரம் வருந்தி அழைத்த அந்த மனிதன் இப்போ இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவன் நம்பி அவன் போகிறான். அவனுடைய குமாரன், சாக வேண்டிய குமாரன், மரிக்க வேண்டிய அந்த குமாரன் இப்பொழுது அந்த வியாதி நீங்கி அவன் பிழைத்திருக்கிறான் என்கிற அந்த செய்தியை அவனுடைய ஊழியக்காரர்கள் அங்கே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அறிவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லுங்களாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை மகா பெரியது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தை நம்மை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சு, லாசருவை கல்லறையில் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. பாருங்க, ஆண்டவர் அங்க வருகிறார். அந்த கல்லறையிலையா போய் நின்று ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், லாசருவே வெளியே வா. ஹலோ, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? மரியாளாண்ட சொல்றாரு, இல்ல மாத்தாளாண்ட சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்றாரு. சோ ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மரித்து போய் 4 நாளான அந்த நாற்றம் எடுத்த சரீரத்துக்குள்ள என்ன உண்டாக்கிச்சான், ஜீவனையும் உண்டாக்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சின்ன தலைவலி வந்துட்டா கூட ஐயோ செத்துருவோம் போல இருக்கே, இல்லை சின்ன வியாதி வந்துட்டா கூட போதும், உடனே என்ன பண்றோம், அவ்வளவுதான் நான் பிழைக்கவே மாட்டேன் போல இருக்கே, உடனே அந்த டாக்டரை பார்க்கலாமா, இந்த டாக்டரை பார்க்கலாமா, ஆப்ரேஷன் பண்ணலாமா, இல்லை இந்த சீஃப் டாக்டர் போகலாமா, அந்த சூப்பரிண்டென்ட் டாக்டர் போகலாமா, எல்லா டாக்டரை விட நீங்களை நான் ஆராதிக்கிற இயேசு மகா பெரிய டாக்டர். அல்லேலூயா. ஆமாம், அவர் தான் எல்லா வியாதிக்கும் சூப்பரிண்டென்ட். அவரை போல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்போ இருக்கிற டாக்டரா இருந்தா அப்படி ஒரு வியாதிப்பட்டு போனால் என்ன சொல்லியிருப்பாரு, முதல்ல பிளட் டெஸ்ட் எடு, அப்புறம் பிளட் டெஸ்ட்டில் சில குறைகள்லாம் இருக்கும், சரி இதுக்காக இந்த டெஸ்ட்டை எடு, அப்புறம் அந்த டெஸ்ட்டை எடு, அப்புறம் ஸ்கேன் பண்ணு, அப்புறம் எக்ஸ்ரே பண்ணு, கடைசியாக சொல்லாரு ஒன்றுமே தெரியலிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நம்ம கூட எப்போவுமே சிலர்லாம் பார்த்துருக்கேன், சின்ன வியாதினா கூட உடனே டாக்டரை தேடி ஓடுவாங்க. ஆனால் முதல்ல நீ யாரை தேடணும், ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் விசுவாசத்தோட ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்க நீர் வல்லவர். இல்லையா, இயேசுவால குணமாக்க முடியாத வியாதி இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அவர் வியாதியை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல வியாதிகளையும் அவர் குணமாக்க வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, வியாதியை விட ரொம்ப கொடுமையான வியாதி என்னதுங்க, பாவம் என்கிற வியாதி. இல்லை, உலகத்தில் எத்தனையோ பேர் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பான், ஆனால் என்ன இருப்பான், குடிகாரனா, இல்லை கொலகாரனா, இல்லையா பாவியாய் பாவத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பான்.
பாவ நோயை குணமாக்க இந்த உலகத்தில் எந்த மருத்துவராலும் முடியாது. ஆனால் இயேசுவாகிய நம் ராஜாதி ராஜா பாவம் என்கிற கொடிய வியாதியிலிருந்து மனிதனை குணமாக்க வல்லவர். அல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்ட பல மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அவனுடைய படிப்போ அந்தஸ்தோ ஆஸ்தியோ பிசாசின் பிடியிலிருந்து ஒரு மனிதனை விடுவிப்பதில்லை. ஆனால் என் இயேசு ராஜா எல்லா பிசாசின் பிடியிலிருந்தும் நம்மை குணமாக்கி நம்மை விடுதலையாக்கி நமக்கு சுகத்தை தருகிற வல்லவர். அல்லேலூயா. ஒருவேளை வியாதியிலிருந்து மட்டும் இல்லை, பேயிலிருந்து மட்டும் இல்லை, ஒருவேளை இந்த உலகத்தில் சாபத்திலிருந்து மாத்திரம் இல்லை, நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில மெய்யான சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுகிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பணத்தினால கொடுக்க முடியாததை, படிப்பினால கொடுக்க முடியாததை, அந்தஸ்தினால கொடுக்க முடியாததை, அதிகாரத்தினால கொடுக்க முடியாததை நம் வாழ்க்கையில கொடுக்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு. கரந்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 நன்றி. அவர் மீது நாம் எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் முற்றிலுமாக நம்பி நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இந்த வேதத்துல ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக ஏராளமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். முன்னால் நான் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அப்போ ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள். அப்போ வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலமா என்னோட பேசினார். உன் கண்கள் தூரத்தில் உள்ள தேசங்களை காணும். அப்போல்லாம் எனக்கு வெளிநாட்டுக்கு போகின்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள். அப்போ நான் வாசித்த உடனே ஆண்டவர் என் உள்ளத்தில் பேச ஆரம்பித்தார். அந்த வாக்குத்தத்தம் என் இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. சோதரன், நான் விசுவாசித்தேன். கர்த்தர் ஏற்ற வேளையில் என்னை பல தேசங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? கொண்டு போக போகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும்படி கர்த்தர் என்னை கொண்டு போனார். அப்போ போனப்போ நான் அதே ஏர்போர்ட்டில் முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்ன, ஆண்டவரை அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறீங்க? நிறைவேற்றி இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமாம், இந்த வார்த்தை ஜீவனுள்ளது. ஒரு நாள் ஏதோ வேதத்தை நீங்கள் கடமைக்காக வாசிக்க கூடாது. ஆண்டவரே, இந்த வேதத்தின் மூலம் என்னோடு என்ன பண்ணுங்க? பேசுங்க. இது ஒன்று மாத்திரம் இல்லை, எத்தனையோ காரியங்களை நான் சொல்லி கொண்டு போகலாம். அதனால இந்த ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வசனங்கள், இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஜீவனுள்ளது. நீங்க வாசிக்கணும். வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட தேவன் என்ன செய்வாராம்? பேசுவார். நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். கர்த்தர் இப்படி செய்வார் என்கிறதை நீங்கள் முழுவதுமாக நம்பிக்கை கொண்டு தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இதை உரிமை பாராட்டி ஜெபிக்கணும். இதை நீங்க விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அந்த மனிதன் பாருங்க, இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அவன் நம்பி போனான். அதனால் மரிக்க வேண்டி அவனுடைய குமாரன் பிழைத்து விட்டான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காததுக்கு, அதிசயங்கள் நடக்காததற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளாத காரணம் என்ன தெரியுமா? நாம் முழுவதுமாய் தேவனுடைய வார்த்தையை நம்புவது கிடையாது. சிலருக்கு அது எனக்கு தெரியுங்க, அதுவும் விசுவாசிங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதானே எனக்கு தெரியும் பாஸ்டர். இல்லை, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது அதுக்குள்ளாக என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. இது சாதாரணமான வார்த்தை அல்ல. நம்முடைய வார்த்தையினாலே தேவன் வானத்தையும் பூமியை என்ன பண்ணாராம்? சிருஷ்டித்தார். அவருடைய வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை விட தேவனுடைய வார்த்தை மகா பெரிய வல்லமை பொருந்தினது. அல்லேலூயா. ஆமா, அவருடைய வார்த்தையினால எல்லாம் கூடும். அதனால நீங்க இந்த வசனத்தை, வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட வாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். இந்த மனுஷன் பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தை என்ன பண்ணானா? நம்பி போனான். அதான் பக்தன் பாடினாரு, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம்,
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தா நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தா நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே செய்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தா நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தா நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க இயேசுவின் வார்த்தை என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். சொல்லிக்க, சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நிச்சயமா என்னை சகல ஜனங்களை பார்க்கலாம் தேவன் ஒரு நாள் என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் உயர்த்துவார். ஏன்னா இது யார் சொன்ன வார்த்தை? என் ஆண்டவருடைய வார்த்தை. பாருங்க, அவன் நம்பினான், மரண தருவாயிலிருந்த அவனுடைய மகனுக்கு ஜீவனை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆண்டவரிடத்துல வரும்போது துக்கத்தோட வந்தான். ஆனா இப்ப போகும்போது எப்படி போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? சந்தோஷத்தோட போயிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வழியிலேயே அவன் விசுவாசித்ததை அவன் பெற்றுக்கொள்ளும்படி வழியிலே அவனுடைய ஊழியக்காரங்க வந்து சொல்றாங்க, உன் குமாரன் பிழைத்து விட்டான். அதுவும் இவன் கேட்கிறான், எந்த மணி நேரத்துல பிழைச்சான்? அப்போ அவங்க சொல்றாங்க, 7ஆம் மணி நேரத்துல. அவன் சொல்றான், இயேசு என்னிடத்துல சொன்ன அதே வார்த்தை சொன்ன அதே மணி நேரத்துல என் குமாரன் குணம் அடைந்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த வார்த்தை சாதாரணமானது இல்லைங்க. உங்களை என்னையும் உருவாக்கக்கூடியது, நம்மை சீர்படுத்தக்கூடியது, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியது, நம்மை உயர்த்தக்கூடியது, நம்மை கனப்படுத்தக்கூடியது, நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியது. இந்த உலகத்துல எதாலும் செய்ய முடியாததே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு செய்யக்கூடிய மகா பெரிய வல்லமை புரிந்தினது. அல்லேலூயா. அதனாலதான் வேதத்தை வாசிக்கணும். ஆமா, இந்த வேதத்தை அதனாலதான் வேதம் சொல்றேன், இதை வாசிக்கிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். ஆமா, எப்படி வாசிக்கணும்? இது என் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை, இது நிச்சயமா என் வாழ்க்கையில என்ன பண்ணும்? நிறைவேறும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நீ கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்கள்லாம் அடிக்கடி சொல்லி சொல்லி நீ ஜெபிக்கணும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீ சொல்லி 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 நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சில வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு காலங்கள் கடந்து போகலாம். சில காலங்கள் நம்ம காத்திருக்கிறது இருக்கான், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதாவது காத்திருக்காம நாம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்துல ஆண்டவர் அந்த நன்மையை கொடுப்பேன்னு சொன்ன, அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னா உடனே கொடுத்துட மாட்டாரு. முதல்ல உன்னை அதுக்கு பக்குவப்படுத்துவார், அதற்காக உன்னை உருவாக்குவார், அதை அடைவதற்கு உன்னை ஆண்டவர் தகுதி உள்ளவனாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல பொறுமையோட என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். விசுவாசத்தோட என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நிச்சயம் ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆமா, இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணா? நம்பி போனான். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்,
பணத்தை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தினது இயேசுவின் வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால விசுவாசிங்க. நிறைய பேருக்கு ஏன் ஆண்டவர் உங்களோட பேசல? வேதத்தை நீங்க வாசிக்கிறது இல்லை. முன்பு மாதிரி வேதத்தை நீங்க கிரமமாய் வாசிக்க நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. ஆனா உண்மையா வேதத்தை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, வாக்குத்தத்தங்களை அவர் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இவன் துக்கத்தோட வந்தான், இப்ப எப்படி போறான்? சந்தோஷத்தோட போறான். நீங்க கூட இயேசுவினிடத்துல ஒருவேளை இந்த கால வேளையில எத்தனையோ பேர் துக்கத்தோடு கூட இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து, ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை குறித்து, ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்து, ஒருவேளை உங்கள் பிஸ்னஸை குறித்து, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இந்த இடத்துல துக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சிங்க, நீங்கள் தேடி வந்திருக்கிற என் இயேசு மகாராஜா உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து துக்கித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை உண்டாக்கின ஆண்டவர் உங்கள் துக்கத்தை அறிந்திருக்கிறது மாத்திரல்ல, அவர் சொல்றாரு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர், என் துக்கத்தை ஏசப்பா சந்தோஷமா மாத்த போறாருன்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? இவர் ஒருவர் மாத்திரமே நீ நம்பி இருக்கிறதை கொடுக்க வல்லமையுள்ளவர். இவர் ஒருவர் மாத்திரமே நீ நம்பி இருக்கிற விடுதலையை கொடுக்க வல்லமையுள்ளவர். இவர் ஒருவர் மாத்திரமே நீ நம்பி இருக்கிற அந்த உயர்வை, அந்த கனத்தை, அந்த மேன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் குடும்பத்துக்கும் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா? சோ தன் மகன், அதாவது இயேசுவின் இடத்தில் அவன் வந்ததுனால மரித்து போக வேண்டிய தன்னுடைய மகனை ஜீவனோடு பெற்றுக்கொண்டான். இப்போ இவன் சும்மா இருப்பானா? வேதம் சொல்லுது, அவன் போனான், அவன் வீட்டில் எல்லாருக்கும் சொன்னான் இயேசுவின் வல்லமையை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, அவன் வீட்டார் அனைவரும் என்ன பண்ணார்களா? விசுவாசித்தார்கள். எவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டான் பாருங்க இல்லை? ஸோ நம்ம கூட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை, ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சோதரம் அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவர்கள் மீது கரிசனை கொண்டவர்களாக தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமையை நாம் அவர்களுக்கு அறிவிக்க நாம் கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இல்லை, வேதம் சொல்லுது, நீ அதாவது கர்த்தராகிய இயேசு நீ விசுவாசி, அப்ப நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அவன் குடும்பத்தார் எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லிட்டான். நான் போனேன், இயேசுவை பார்த்தேன், அவர்தான் தெய்வம், அவரை போல வல்லமையுள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. சோதரன், அவரிடத்துல நான் போகாட்டி என் குமாரன் மரித்து போயிருப்பான். என் குமாரனுக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு என்று சொல்லி அவன் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவன் அழகா சொன்னான். அவன் குடும்பத்தார் எல்லாரும் இயேசுவே ராஜாதி ராஜா, அவரே மெய்யான தெய்வம் என்பதை விசுவாசித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துல உள்ள நாளெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம குடும்பத்தாருக்கு, நம்முடைய உற்றார் உறவினருக்கு, நம்முடைய தேசத்துக்கு நாம் அறிவிக்க நாம் கடமைப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.